ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி தீபாவளி ஸ்பெஷல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக தீபாவளி அன்னைக்கு இந்த ஒரு ஸ்வீட் இல்லாமல் இருக்கவே இருக்காது. நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச ரொம்ப பிடிச்ச ஒரு சுழியம் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இதில் நான் சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் சொல்லியிருக்கேன். நீங்கள் பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ. கண்டிப்பாக கடைசி வரைக்கும் பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க நிறையா டிப்ஸ் சொல்ல போகிறேன். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி 2 கப் மைதா எடுத்திருக்கேன். இதில் 2 டேபிள் ஸ்பூனுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். நான் கலருக்காக மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன் ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு. ஒரு 1/2 டீஸ்பூனுக்கு எள்ளு சேர்த்துருக்கேன். இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் ஒரு முறை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. நம்ம யூஸ்வலாக சுழியம் செய்கிறதுக்கு இது வரைக்கும் நம்ம சேர்த்துட்டு நம்ம எண்ணெயில் பொரித்து எடுப்போம். ஆனால் இதில் ஒரு சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் சொல்ல போகிறேன். அதையும் சேர்த்து போட்டிங்கன்னா நல்லா உங்களுக்கு பஞ்சு போல் இருக்கும் சாப்பிட்றதுக்கு. நீங்கள் வயசானவங்க இருந்தாங்கன்னா இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, ரொம்பவே நல்லா சாஃப்டாக இருக்கும் மேலே உள்ள லேயர். அதுக்கு தான் நான் அன்றைக்கி ஒரு 2 டேபிள் ஸ்பூனுக்கு உளுத்தம் பருப்பு எடுத்திருக்கேன். அதை ஒரு 1/2 அன் ஹவர் நல்லா ஊற வச்சு எடுத்திருக்கேன். இப்போ இதில் உள்ள தண்ணியெல்லாம் நல்லா வடிகட்டிட்டு ஒரு மிக்ஸி ஜாருக்கு நான் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா ஃப்ளஃபியாக அரைச்சி எடுத்துக்கோங்க. எந்த திப்பியுமே இல்லாமல் நல்லா இந்த மாதிரி ஃப்ளஃபியாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இதை இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போது இந்த மாவில் நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை நீங்கள் ஒரு ஓரமாக வச்சுருங்க. நம்ம சுழியம்கான அந்த ஸ்டஃபிங் ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடியே இதை நீங்கள் ரெடி பண்ணி வச்சிட்டிங்கனாக்கா உங்களுக்கு ஓரளவுக்கு ஊறி இருக்கும் அந்த மாவு. இப்போ மாவு நல்லா உப்பி வரணும்னு சம்டைம்ஸ் இதில் பேக்கிங் சோடா கூட சேர்ப்பாங்க. நீங்கள் அதுக்கு பதிலாக இந்த உளுந்து மாவு சேர்த்திங்கன்னா நல்லா ஃப்ளஃபியாகவே வரும். இப்போ இது ஒரு ஓரமாக வச்சுட்டேன். இப்போ இன்னொரு பேனில் ஒரு 1 டேபிள் ஸ்பூனுக்கு கீ சேர்த்துட்டு அதில் 1 கப் துருவின தேங்காவை சேர்த்துருக்கேன். அந்த தேங்காயில் உள்ள ஈரப்பதம் லைட்டாக போகிற அளவுக்கு நான் வதக்கி விட்டுருக்கேன். இப்போது நான் இதில் ஒரு 2 கப்புக்கு கடலை மாவு சேர்த்துருக்கேன். நம்ம யூஸ்வலாக அந்த ஸ்டஃபிங் செய்யும்போது கடலைப்பருப்பை ஊற வச்சு நம்ம அதை அவிச்சிட்டு சேர்த்துக்குவோம். உங்களுக்கு டைம் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் 2 கப் கடலை மாவு சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு 1 டேபிள் ஸ்பூன்லேருந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூனுக்கு நான் ரவா சேர்த்துக்கிறேன். இப்போ இதையும் ஒரு முறை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இதில் ஒரு 1 கப் நான் நாட்டு சக்கரை சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் ஒரு முறை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் உங்களுக்கு பருப்பு ஊற வைக்க டைம் இல்லை பருப்பு ஊற வச்சு செய்ய தெரியலை, பிகினர்ஸாக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த டிப் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் தேவையான அளவு தண்ணி ஊற்றி இதை இப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாக உங்களுக்கு திக்காக ஆரம்பிச்சிரும். ஸோ ஓரளவுக்கு எல்லாமே ஒன்று திரண்டு வந்ததுக்கப்புறம் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் மட்டும் நெய் ஊற்றிக்கோங்க. ஸோ உங்களுக்கு அந்த பேனில் ஒட்டாமல் நல்லா திரண்டு வரும். அதுக்காக தான் நான் ஊற்ற சொல்கிறேன். இன்னொன்று நல்லா வாசமாகவும் இருக்கும் மாவு. இப்போது எல்லாமே ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் நான் தட்டி வச்சுருக்கேன் ஏலக்காய் வச்சுருக்கேன், அதையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், நமக்கு ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சு. இப்போது இந்த ஸ்டஃபிங் நல்லா ஆறுனதுக்கப்புறம் உருண்டையாக உருட்டி எடுத்துக்கோங்க. நம்ம சட்டுன்னு ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே நம்ம தேவையான சுழியமுக்கு தேவையான ஸ்டஃபிங் ரெடி பண்ணி முடித்தாச்சு. இப்படி பேனில் ஒட்டாமல் வந்ததுக்கப்புறம் இதை ஆற வச்சு நீங்கள் சின்ன சின்ன உருண்டைகளாக எடுத்துக்கோங்க. நம்ம யூஸ்வலாக சுழியம்மை நல்லா எண்ணெயில் பொரித்து தான் எடுப்போம். நீங்கள் எண்ணெய் அதிகமாக யூஸ் பண்ண வேணான்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி இன்றைக்கி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் அதுக்கு பணியாரக்கல் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போது நான் அடுத்த டிப் சொல்ல போகிறேன். நம்ம கரைச்சி வச்சுருக்க மாவு உங்களுக்கு பெரிய பாத்திரமாக இருக்கும். அந்த பாத்திரத்தை ஒவ்வொரு முறையும் நம்ம பேன் கிட்ட கொண்டு போகும்போது நிறைய வேஸ்ட் ஆகும், கீழே ஊற்றும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் இந்த மாதிரி ஒரு சின்ன பவுலில் ஊற்றி வச்சுட்டு அதில் நீங்கள் ஒவ்வொரு பணியாரமாக எடுத்து இந்த மாதிரி ஓரங்களில் வலிச்சு விட்டுட்டு போட்டிங்கனாக்கா உங்களுக்கு மாவும் வேஸ்ட் ஆகாது, கீழேயும் உங்களுக்கு படாது, நல்லா நீட்டாக இருக்கும். நம்ம காலையில் தீபாவளி அன்னைக்கு நிறைய வேலை இருக்கும். அதில் நமக்கு அந்த வேலையை சட்டுன்னு முடிக்கணும், நல்லா நீட்டாக முடிக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ஒரு சின்ன பவுலில் எடுத்து வச்சுட்டு நீங்கள் போட்டிங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போது அதை இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு திருப்பி விட்டுக்கோங்க. நமக்கு எண்ணெயும் நிறையா வேஸ்ட் ஆகாது, நம்ம இந்த மாதிரி சீக்கிரமாகவும் செஞ்சு முடிக்கலாம். நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி பால்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு அப்புறமா கல்லை ரெடி பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போது எனக்கு இன்னொரு சைடு வெந்துருச்சு, நான் திருப்பி போட்டிருக்கேன்.
அவ்வளோதான், எல்லாமே நல்லா ஈவனாக கோல்டன் கலர் ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா எனக்கு நல்லாவே ஃப்ளஃபியாக வந்திருக்கு. நல்லா லேயர்ஸும் நல்லா ஃபார்ம் ஆகியிருக்கு. நம்ம தீபாவளி அன்னைக்கு இந்த மாதிரி நீங்கள் சட்டுன்னு ஒரு 15 நிமிஷத்துக்குள்ளே செஞ்சு முடிச்சிடலாம். நம்ம பருப்பு ஊற வச்சு அதுக்கான டைம் உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்கள் பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா இதில் நான் சொல்லியிருக்க சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் சொல்லியிருக்கேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டிடி ஷைன் ரெசிபீஸ் அண்ட் டிப்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.